வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அண்ணா யூனிவர்சிட்டியில் பரபரப்பு. மாணவர்கள் கொசுக்கடியால் அவதி. என்னடா அவன் நியூஸ்காரன் மாரி பேசுறான்னு நெனைக்காதீங்க. உண்மையாவே கொசுக்கடி தாங்க முடியலங்க. முன்னாடிலாம் படுத்திருப்ப தான் கொசு கடிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸுக்கு நடந்து போனா கொசு கடிக்குது, உட்காந்தா கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கு. ஒருத்தன் வந்தான். "என்னடா தம்பி கை ஃபுல்லா ஏதோ சின்ன சின்னதா கொசு கடிச்சு விட்டானே." "அண்ணா கொசு கடி தாங்க முடியலண்ணா." இத்தனைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ஸ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு கொசு வலை போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா ரூம்லயும் கொசு நெட்டு இருக்கும். ப்ளஸ்ஸு இத்தனைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸே சுத்தமா கிளீனா இருக்கு. முன்னாடிலாம் பழைய பில்டிங்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷம் பழைய காலேஜ் இல்லையா? ஸோ, அதனால நிறைய பழைய பில்டிங்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு, இப்போ வந்து புது ரிஜிஸ்டர் வந்து எல்லாமே ரூல் போட்டிருக்காரு போல இருக்கு. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு புதுசா கட்டப் போறாங்க. இத்தனைக்கும் கிளீனா இருக்கு. காடெல்லாம் அழிச்சுட்டாய்ங்க. மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, அது வேற விஷயம். எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமாவும் கொசுக்கடி. அதுக்கு ஒரு பையன் சொல்றான், "அண்ணா அது கொசுங்கலாம் அந்த இடத்துல குடியிருந்ததுங்கண்ணா. அந்த குடியிருந்த இடத்த இடிச்ச உடனே கொசுலாம் வந்து ட்ரிகர் ஆயி, ஏன்டா எவ்வளோ கொழுப்பு இருந்தா எங்க இடத்தையே இடிப்பேன்னு சொல்லி இப்ப நம்மள பழிவாங்க வருது. அதான் வந்து போர் எடுக்குது நம்மள." அப்படிங்கிற மாரி காமெடி பண்றான். அப்பார்ட் ஃப்ரம் த ஃபன்னி பார்ட். ஸோ வந்து பெரியவங்க எதாவது பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு ஸ்டெப் எடுங்க. ஏன்னா வந்து இது வந்து இயல்பு நிலைக்கும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ வந்து கொசுக்கடி இருக்கிறது தான். ஆனா இருந்தாலுமே இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இது வந்து ஒரு பெரிய மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத இந்த வீடியோ வழியா தெரிவிச்சுக்கிறேன். அதுவரை உங்களிடமே ச்சீ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.